விசிகாவினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர், இந்நாள் தாவேகாவினுடைய ஒரு பொதுச் செயலராக இருக்கக்கூடியவர் ஆதவ் அர்ஜுனா. தலைவர் திருமாவர்கள் போராட்டம்லாம் பண்றாரு. ஆனா 2 நாள் கழிச்சு இந்த அரசு சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்றாரு. இதனால் வரையும் நாகரிகம் கருதி இதை நான் சொல்லாமல் இருந்தேன். இதை நான் சொல்லுவதால் தலைவர் எழுச்சி தமிழருக்கு கூட சிறு நெருடல் ஏற்படுறேன். இவருடைய சந்தர்ப்பவாதம், இவருடைய சுயநலம், இவருடைய அதிகார வெறி என்ற வார்த்தை நிச்சயமா இருக்கவருக்கு. விலாங்கு மீன் என்கிற உருவத்தில் இருக்கிற ஒரு நாகப்பாம்பு, ஒரு நஞ்சு கொண்ட நாகப்பாம்பு, ஒரு விஷம் கொண்ட நாகப்பாம்பு என்பதை மக்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். 3வது தொகுதியை பொது தொகுதியாக கேட்கிறார். அந்த பொது தொகுதி ஆதவ் அர்ஜுனாவுக்காகத்தான் கேட்கிறார் என்று பேசப்பட்டது. ஆதவ் அர்ஜுனாவும் அப்படி ஒரு சூழலை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணார். திமுக எதுக்குமே முடியாதுன்னு சொன்னாக்கா நாம ஏன் அதிமுக கூட்டணிக்கு போகக்கூடாது? 3 தொகுதி என்ன, நம்ம 5-6 தொகுதிகள் கூட நம்ம கேட்டு பெற முடியும் என்றெல்லாம் நான் சொன்னேன். இதை நான் சொன்னவுடன் கடைசி வரிசையில் உட்கார்ந்திருந்த ஆதவ் அர்ஜுனா உடனடியாக எழுந்து விரைந்து முன்னாலே வந்து, ஐயோ அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க, அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திடும், நாம திமுக கூட்டணியில் தான் இருக்கணும், நம்ம திமுக கிட்ட நம்ம சீட்டு வாங்குவோம், அதை இப்படிப்பட்ட முடிவுகளை நம்ம எடுத்துடக்கூடாது என்று உடனடியாக திமுகவுக்கு ஆதரவாக திமுக கூட்டணி வெளியே சென்றுவிடக் கூடாது என்று ஓடி சொன்னவர், பதற்றத்தோடு சொன்னவர் ஆதவ் அர்ஜுனா. 3வது தொகுதி இல்லைன்ட்டாங்க, 2 தொகுதி தனி தொகுதி பெற்று வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவரு தலைவரை அறிவாலயத்துக்கு போய் கையெழுத்து போட கூடாதுன்னு தடுக்கிறார். தடுக்கு நாம வாங்க அதிமுக கூட்டணி போ அன்னைக்கு சொல்றாரு, அப்ப சொல்றாரு. அங்க நாம போய் நாம கூட்டணி பலப்படுத்தலாம், நம்ம ஜெயிச்சிடலாம் என்று அப்ப சொல்றாரு. உயர்நிலை கூட்டத்தில் திமுக கூட்டணி தான் இருக்கணும் என்று பதைத்த ஆதவ் அர்ஜுனா 2 தொகுதியும் தனி தொகுதி, 3வது தொகுதி இல்லை, அல்லது 2 தொகுதியில் 1 தொகுதி பொது தொகுதி இல்லை என்ற முடிவு தெரிந்த பிறகு, அதாவது தனக்கு சீட்டு கிடைக்கல, அதுதான் ரொம்ப முக்கியம். அரசியல் என்கிற அடிப்படையில் வந்ததா, அல்லது உனக்கு சீட்டு கிடைக்கவில்லை, உனக்கு தேர்தல் நிற்பதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கிற அந்த சுயநலத்திலிருந்து வந்ததா? இதுதான் கேள்வி. இதுக்கு ஆதவ் அர்ஜுனா உன்னால் பதில் சொல்ல முடியுமா? நீ யோகிதை இருந்தால், உனக்கு நேர்மை இருந்தால், உனக்கு நெஞ்சுரம் இருந்தால், உனக்கு நெஞ்சில் குறைந்தபட்சமாவது சந்தர்ப்பவாத மனநிலை இல்லை என்று சொன்னால் இந்த உண்மையை நீ ஒத்துக்கொள்வாயா? இவங்க தான் வேங்கவயல் மக்கள்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் நான் ஒரு வேளை லஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டு தலைவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. சரி சாப்பிட வைங்கன்னு சொல்லும்போது இவர் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. இது என்னமோ இவரை தேடிக்கிட்டு நேரடியாக போனதாகவும், எங்கள் தலைவரை விட்டுட்டு இவர் தான் அவங்களுக்கு எல்லாமும் ஆதரவாக இருந்ததாகவும், எவ்வளோ பெரிய ஹம்பக்கு. இன்னும் இதில் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாள் காலையில் வேங்கவேல் மக்கள் வேளச்சேரி அலுவலகத்தில் தலைவரை சந்திக்க காத்திருக்கிறாங்க. நான் தலைவர்கிட்ட மேலே உட்காந்துருக்கேன். அப்போ ஆதவ் அர்ஜுனா மேலே வர்றாரு. மேலே வந்தவர், ஆனால் வேங்கவேல் மக்கள்லாம் வந்திருக்காங்கண்ணா அப்படின்னா, தெரியும்ப்பா நான் சந்திக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆளுக்கு ஒரு 10,000 நான் கவரில் போட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னு எங்கள் தலைவர்கிட்ட கேட்குறாரு. அப்போவே எங்கள் தலைவர் சொன்னார், அது வேண்டாம், அது நான் பார்த்துக்கிறேன், இந்த செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு நான் சாட்சி, நேரடி சாட்சி. தலித்தியா முதலமைச்சராகலன்னு கேட்டு இருக்கிற இந்த ஆதவ் அர்ஜுனா, தாவேக்கால இருக்கிற ஒரு தலித்த முதலமைச்சராக்குவோன்னு விஜய் அறிவிக்க சொல்லுங்களாம் பார்ப்போம். நீ அதுதான் உனக்கு கொள்கைன்னு சொன்னா, நீ மாறலன்னு சொன்னா. எங்க கட்சியில இருக்கும்போது தலித் முதலமைச்சர் ஆகணும், விஜய் கட்சியில போது விஜய் முதலமைச்சர் ஆகணும்னா, அப்ப தலித் முதலமைச்சராக இந்த நாட்டில் வர வேண்டும் என்கிற அந்த நிலைத்த கொள்கை ஒன்றை இல்லைன்னு தானே அர்த்தம். இப்ப சொல்லு விஜய் கிட்ட போய், விஜய்க்கும் இவர் ஆபத்தானவர் தான், சரிதானா? இவர் நாளைக்கு எந்த பதவிக்கு வந்தாலும் விஜய்க்கு ஆபத்து. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம், வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில துணை பொதுச் செயலாளர், வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். விசிகாவினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர், இந்நாள் தாவேகாவினுடைய ஒரு பொதுச் செயலராக இருக்கக்கூடியவர் ஆதவ் அர்ஜுனா. அவர் ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. தலைவர் திருமாவர்கள் போராட்டம்லாம் பண்றாரு. ஆனால் 2 நாள் கழிச்சு இந்த அரசு சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்றாரு. இது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி, இந்த அரசு சமூக நீதி அரசுன்னே சொல்லக்கூடாது அப்படின்ற பல ஸ்டேட்மெண்ட்டை விசிகாவுக்கு எதிராகவும் தலைவர் திருமாவர்களுக்கு எதிராகவும் விமர்சனம் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல உங்களுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு நான் பதில் சொல்கிறேன்.
அவர் எந்த இடத்தில் திமுக எதிர்ப்பு என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் என்பதை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும்னு விரும்புகிறேன். இது நாள் வரையும் நாகரிகம் கருதி இதை நான் சொல்லாமல் இருந்தேன். என்னை போல சக பொறுப்பாளர்களும் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. இதை நான் சொல்லுவதால் தலைவர் எழுச்சி தமிழருக்கு கூட சிறு நெருடல் ஏற்படலாம். ஏன்னா வந்து ஒரு இன்டோரில் நடந்த ஒரு செய்தியை வெளிப்படுத்த தேவையில்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதை நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இவர் இவ்வளவு தீவிரமாக திமுகவை எதிர்க்கிறாரு, மன்னராட்சின்னு சொல்கிறாரு, இளவரசர்னு சொல்கிறாரு. எந்த இடத்துல இவர் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாருங்கிறத நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன், சொல்லணும்னு நினைக்கிறேன். காரணம் இவருடைய சந்தர்ப்பவாதம், இவருடைய வந்து சுயநலம், இவருடைய வந்து என்ன சொல்றது அதிகார வெறி என்பது எப்படிப்பட்டது, அதிலிருந்து தான் இதெல்லாம் உருவாகுது என்பதை மக்களுக்கு தெரியப்பட்டு விரும்புகிறேன். அதிகார வெறி என்ற வார்த்தை நிச்சயமா இருக்கு. அவருக்கு அதிகார வெறி இருக்கு, பணம் இருக்கு, அதிகார வெறி வந்து மிகப்பெரிய அளவில் அவர்கிட்ட இருக்கு. அப்போ இதை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். அவர் வந்து ஒரு விலாங்கு மீன் என்கிற உருவத்தில் இருக்கிற ஒரு நாகப்பாம்பு, ஒரு நஞ்சு கொண்ட நாகப்பாம்பு, ஒரு விஷம் கொண்ட நாகப்பாம்பு என்பதை மக்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு 2024. அந்த பாராளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறைந்தபட்சம் 3 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிடம் நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். இது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். அப்படி 3 தொகுதி கேட்கிற பொழுது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் 3வது தொகுதியை பொது தொகுதியாக கேட்கிறார், அந்த பொது தொகுதி ஆதவ அர்ஜுனாவுக்காகத்தான் கேட்கிறார் என்று பேசப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருந்தது. ஆதவ அர்ஜுனாவும் அப்படி வந்து ஒரு சூழலை வந்து உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணார், அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் நிச்சயமாக எங்கள் தலைவர் அந்த எண்ணத்தில் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு எம்பி தொகுதியை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர் அந்த கூடுதல் தொகுதியை கேட்கல, பொது தொகுதியை கேட்கல. இது எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டில் வந்து 3 தொகுதி குறைந்தபட்சம் பெறணும் அப்படின்னு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமை அதில் வந்து மறுக்கிறாங்க. உறுதியாக வந்து நாங்கள் 3வது தொகுதியை கேட்கும்பொழுது உறுதியாக அவங்களும் மறுக்கிற சூழலில் அப்போ வந்து ஒரு உயர்நிலை கூட்டம் நடந்துச்சு, அவசர உயர்நிலை கூட்டம். அப்போ நீங்கள் பரபரப்பாக நீங்கள் பார்த்துருக்கேன், விசிக அவசர உயர்நிலை கூட்டம் அடிக்கடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய அந்த தேதியை நான் நினைவுபடுத்தி உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். அந்த அவசர உயர்நிலை கூட்டத்தில் 33 உயர்நிலை குழு உறுப்பினர்கள் பங்கேற்றாங்க. எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர், பொதுச் செயலாளர்கள் எம்பி ரவிக்குமார், எம்எல்ஏ சிந்தனை செல்வன் உள்ளிட்ட 33 பேர் பங்கு கொண்டோம். துணை பொதுச்சாளருங்கிற அடிப்படையில் ஆதவ அர்ஜுனாவும் அந்த கூட்டத்தில் உயர்நிலை கூட்டத்தில் இருந்தார். அவர் உயர்நிலை கூட்ட உறுப்பினராக இருந்தார். அந்த கூட்டத்தில் அனைவருமே என்ன பேசினாங்கன்னா, எல்லாரும் பேசினது திமுக கூட்டணியிலேருந்து நம்ம வெளியில போக வேண்டாம், அதாவது இந்தியா கூட்டணியிலேருந்து நம்ம அங்கதான் உள்ளதான் இருக்கணும், அதே சமயத்தில் நம்ம 3வது தொகுதி நிச்சயமாக பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ எல்லாருமே அதான் பேசினாங்க. இதை வந்து நம்ம எப்படியாவது பெறணும், எப்படியாவது திமுகட்ட வந்து நம்ம கேட்டு வாங்கணும், நெருக்கடி கொடுத்து வாங்கணும் அப்படின்னு எல்லாரும் கருத்து சொன்னாங்க. நான் ஒரு மாற்று கருத்தை வச்சேன். எந்திரிச்சு என்ன சொன்னேன்னா, எங்கள் தலைவர் உட்கார்ந்துருக்காங்க, பொதுச்செயலாளர்கள் உட்கார்ந்துருக்கும்போது அந்த இடத்துல போய் உட்கார்ந்து நின்று நான் சொன்னேன், நாம் வந்து 3வது தொகுதி லோக்சபா தானே தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, ஆமாம், அப்போ 2 லோக்சபா ஒரு ராஜ்யசபா நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொன்னேன். எங்கள் தலைவர் சொன்னார், உடனே பதில் சொன்னார், நான் அதை கேட்டேன்ப்பா, அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் என்ன சொன்னேன், சரி 2 தனி தொகுதி ஒரு பொது தொகுதின்னா மறுக்கிறாங்க போல இருக்கு, 3ம் தனி தொகுதி நம்ம கேட்போமே அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் எங்கள் தலைவர் சொன்னார், 3ம் தனி தொகுதி கேட்டேன், அதுவுமே வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ இந்த சூழலில் தான் நம்ம கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ எனக்கு நான் ஒரு மாற்று கருத்தை வைக்கணும்னு முன்முடிவோட மாற்று கருத்து வச்சேன். அதாவது என்னன்னா, நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம்னு தெரியும், அந்த அதாவது பிஜேபி ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டுங்கிற நோக்கத்தோடு பொது நோக்கத்தோடு இருக்கிறோம் என்று தெரியும். ஆனாலும் கூட நாம் ஒரு மாற்று கருத்தை வைக்க வேண்டும், அது வந்து அந்த மாற்று கருத்து உடனே ஏற்கப்படுங்கிற எண்ணத்தில் இல்லை, மாற்று கருத்து வைப்போம். இங்கே இருக்கிற கூட்டணி தலைமை வந்து
இதை புரிந்து கொள்ளட்டும், அதாவது இந்த எண்ண ஓட்டத்தை உணர்வுகளை தெரிந்து கொள்ளட்டும்ங்கிற அடிப்படையில் நான் ஒரு கருத்தை வச்சேன். என்ன வச்சேன்னா, அப்போ வந்து திமுக எதுக்குமே முடியாதுன்னு சொன்னாக்கா நாம ஏன் அதிமுக கூட்டணிக்கு போகக்கூடாது? அதிமுக கூட்டணியில அப்போ பிஜேபி இல்ல, அப்போ பாமக இல்ல. இப்ப நம்ம பிஜேபி இருக்கிற கூட்டணியிலோ பாமக இருக்கிற கூட்டணியிலோ தான் நம்ம சேரக்கூடாது. இப்ப ரெண்டுமே இல்லைங்கிறப்போ அதிமுக வந்து பிஜேபியோட பாமகவோட இல்லைங்கிறப்ப நம்ம சேரலாம். நாம் சேர்ந்தோம் சொன்னாக்க கூட்டணிக்கு வந்து கணக்கே மாறும், அந்த தன்மையே மாறும். அதிமுக கூட்டணி வலுப்பெற்ற கூட்டணியாக மாறும். மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட் ஏற்படும் திமுக தலைமைக்கும் அதிமுக தலைமைக்கும். அது மட்டுமல்ல 3 தொகுதி என்ன, நம்ம 5-6 தொகுதிகள் கூட நம்ம கேட்டு பெற முடியும் என்றெல்லாம் நான் சொன்னேன். இதை நான் சொன்னவுடன் கடைசி வரிசையில் உட்கார்ந்திருந்த ஆதவ் அர்ஜுனா உடனடியாக எழுந்து விரைந்து முன்னாலே வந்து, ஐயோ அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க, அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திடும், நாம திமுக கூட்டணியில தான் இருக்கணும், நம்ம திமுக கிட்ட நம்ம சீட்டு வாங்குவோம், அதை வந்து இப்படிப்பட்ட முடிவுகளை நம்ம எடுத்துடக்கூடாது என்று உடனடியாக திமுகவுக்கு ஆதரவாக திமுக கூட்டணி வெளியே சென்று விடக் கூடாது என்று ஓடி வந்து சொன்னவர், பதற்றத்தோடு சொன்னவர் ஆதவ் அர்ஜுனா. ஏன் அன்னைக்கு சொன்னார்? ஏன் சொன்னார்னா, அதுவரையும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, திமுக எப்படியும் ஒரு சீட்டை நமக்காக கொடுப்பார்கள். அப்புறம் தனி லாபியும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, நமக்காக எப்படியாவது கொடுப்பாங்க, எப்படியாவது நமக்கு வாங்கிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. அவர் இன்னொரு லாபியும் பண்ணாரு. 3வது தொகுதி கொடுக்காட்டி கூட, கொடுத்த 2 தொகுதி கொடுத்தாலும் கூட அந்த 2 தொகுதியில ஒரு தொகுதி பொது தொகுதியாக வாங்கிடணும், ஒரு தொகுதி தனி தொகுதி, ஒரு தொகுதி எங்க தலைவர் நிக்கட்டும், எழுச்சி தமிழ் நிக்கட்டும், இன்னொரு தொகுதி என்பது பொது தொகுதியாக பெற்று அதிலே தான் போட்டியிட வேண்டும் என்கிற அந்த லாபியும் அந்த முயற்சியும் தீவிரமாக எடுத்தார் ஆதவ் அர்ஜுனா. அத தலைவர் விரும்பினார்? அத இல்ல, அவரு எடுத்தாருன்னு சொல்றேன், தலைவர் அதை விரும்பல. இல்ல, ஏன்னா வெளியே வரும்பொழுதே பாத்தீங்கன்னா கடைசியா விசிகா 2 தொகுதி கேட்கறாங்க, 2 தொகுதிக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அதுல வந்து ஒரு தொகுதி பொது தொகுதி தாங்கன்னு கேட்கறாங்க, ஆனா திமுக கொடுக்க மாட்டேது இப்படின்ற செய்தியில வெளியே வந்தது. இல்ல அப்படி கிடையாது. எங்க தலைவர் 3 தொகுதியுமே தனி தொகுதி கேட்டாங்கல்ல. 2 தொகுதியா இருந்தா 2 தொகுதி தனி தொகுதியாங்கிறத உறுதியா இருந்தாரு எங்க தலைவர். எங்க உயர்நிலை கூட்டமும் அதுல உறுதியா இருந்துச்சு, எங்க தலைவரும் அதை விட உறுதியா இருந்தாரு. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இவரு அந்த முயற்சி பண்ணாரு, அதுதான் நான் சொல்றேன். அப்போ ஒரு தொகுதி வந்து தனி தொகுதியை வச்சுக்கிட்டு இன்னொரு தொகுதியை பொது தொகுதியா திமுக கிட்ட வாங்கி அந்த பொது தொகுதியில தான் நிக்கலாம்னு நினைச்சார். அப்ப அந்த பதற்றத்தோடு அன்னைக்கு திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்று அன்றைக்கு தீவிரமாக இருந்தவர் ஆதவ் அர்ஜுனா. என்னைக்கு எங்க மாறுறாருன்னா, அப்போ வந்து அந்த உயர்நிலை கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறோம். என்ன முடிவு? தலைவருக்கு அதிகாரம் கொடுத்து மீண்டும் கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவது என்று முடிவெடுத்து நாங்கள் அதிகாரத்தை ஒப்படைக்கும் பொழுது, அப்போது மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்குது. திமுக தலைவர் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்த போது அதுவும் வந்து அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் கேட்டது கிடைக்கல, 2 தனி தொகுதி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வந்தோம். அந்த இடத்துல தான் தனக்கு ஒரு தொகுதி பொது தொகுதி கிடைக்கவில்லை, அதாவது 3வது தொகுதி கிடைக்கல, 2 தொகுதியிலையும் ஒரு தொகுதி வந்து எழுச்சி தமிழரே வந்து தனி தொகுதியாக வாங்கிட்டு 2மே தனி தொகுதியாக வாங்கிட்டு வந்துட்டாரு, பொது தொகுதி கிடைக்கல. அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இடத்துல தான் அவரு திமுக எதிர் மனநிலை எடுக்கிறாரு, அன்னைக்கே எடுக்கிறாரு. இந்த விஷயம் என்னைக்கு திமுக கிட்ட போய் கையெழுத்து போட போறாங்கல்ல தொகுதி உடன்பாட்டுக்கு, அன்னைக்கே இது நடந்தது. காலையில பேச்சுவார்த்தை நடக்குது, மதியம் கையெழுத்து போட போறாங்க. இந்த மதியம் கையெழுத்து போடும்போது இவர் பரபரப்பா வந்து ஒரு ஒரு ஹோட்டலில் வந்து தலைவர் தேநீர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, நானும் இருக்காங்க. நான் நேரடியாக தெரிஞ்ச செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த இடத்துல நானும் இருக்கிறேன். அப்போ வந்து இவர் பரபரப்பாக வந்து தலைவர்கிட்ட கேட்கும்போது, இல்லை 3வது தொகுதி இல்லைன்ட்டாங்க, 2 தொகுதி தனி தொகுதி பெற்று வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் தலைவரை அறிவாலயத்துக்கு போய் கையெழுத்து போடக்கூடாதுன்னு தடுக்கிறார். தடுக்கு நாம வாங்க அதிமுக கூட்டணி போவோம் அன்னைக்கு சொல்றாரு, அப்போ சொல்றாரு. அங்க நாம வந்து போய் நாம வந்து கூட்டணி பலப்படுத்தலாம், நம்ம ஜெயிச்சிடலாம் என்று அப்ப சொல்றாரு. உயர்நிலை கூட்டத்தில் திமுக கூட்டத்தில் தான் இருக்கணும் என்று பதைத்த ஆதவ் அர்ஜுனா 2 தொகுதியும் தனி தொகுதி, 3வது தொகுதி இல்லை, அல்லது 2 தொகுதியில் ஒரு தொகுதி பொது தொகுதி இல்லை என்ற முடிவு தெரிந்த பிறகு, அதாவது தனக்கு சீட்டு கிடைக்கல, அதுதான் ரொம்ப முக்கியம், தனக்கு எம்பி பதவியா நிக்கிறதுக்கு எம்பிக்கு நிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்கல என்கிற அந்த புள்ளியில் அவர்
திமுகவை விட்டு வெளியேறி அதிமுகவுக்கு செல்லலாம் என்று எங்கள் தலைவர் காரை விடாமல் தடுத்தார். அதை மீறி அவரை உதாசீனப்படுத்திட்டு புறக்கணிச்சுட்டா எங்க தலைவர் போய் அறிவாலயத்தில் அந்த அன்னைக்கு வந்து கூட்டணிக்கு கையெழுத்து போட்டார். அந்த சீட்டு தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்து போட்டார். இது நடந்ததா இல்லையா? எங்கள் கட்சியில் இருக்கிற அத்துணை பேருக்கும் தெரியும். அப்ப உன்னுடைய திமுக எதிர்ப்பு மனநிலை எங்கிருந்து வந்தது? மன்னராட்சி என்கிற அடிப்படையில் வந்ததா, அல்லது வாரிசு அரசியல் என்கிற அடிப்படையில் வந்ததா, அல்லது உனக்கு சீட்டு கிடைக்கவில்லை, உனக்கு வந்து தேர்தல் நிற்பதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கிற அந்த சுயநலத்திலிருந்து வந்ததா? இதுதான் கேள்வி. இதுக்கு ஆதவ அர்ஜுனா உன்னால் பதில் சொல்ல முடியுமா? நீ யோகிதை இருந்தால், உனக்கு நேர்மை இருந்தால், உனக்கு நெஞ்சுரம் இருந்தால், உனக்கு நெஞ்சில் குறைந்தபட்சமாவது சந்தர்ப்பவாத மனநிலை இல்லை என்று சொன்னால் இந்த உண்மையை நீ ஒத்துக்கொள்வாயா? நீ அத்தனையும் சுயநலம், அத்தனையும் சந்தர்ப்பவாதம், அத்தனையும் படைப்புவாதம், அத்தனையும் வந்து தன்னுடைய நலனை மையப்படுத்தி நீ ஒவ்வொரு முடிவும் எடுக்கிற. நீ வந்து யோகிய மாதிரி பேசுறதுக்கு என்ன உனக்கு தகுதி இருக்கு? இல்ல இன்னொன்னு கேட்கல, நான் இன்னொன்னு சொல்றேன். ஏன் அதாவது 2 தொகுதியில ஒரு பொது தொகுதி வந்து நாங்க வாங்குற ஐடியால அப்படியே கிடைத்திருந்தாலும், 3வது தொகுதி கிடைத்திருந்தாலும், அதுல பொது தொகுதி ஒன்று கிடைத்திருந்தாலும், எங்கள் தலைவர் உறுதியாக இருந்தால் ஆதவ அர்ஜுனாவுக்கு சீட்டு இல்லை. இல்லனா நிச்சயமா கிடையாது. ஏன் கிடையாதுன்னா சொல்லி முடிச்சிடறேன். ஏன் கிடையாதுன்னா ஆதவ அர்ஜுனாவுடைய முகத்திரையை தலைவர் முன்கூட்டியே தெரிந்து கொண்டார். ஒருவேளை ஆதவ அர்ஜுனாவுக்கு அந்த ஒரு தொகுதி கிடைத்திருந்தால், அவர் வந்து தேர்தலில் நின்று வெற்றி பெற்றிருந்தால் நேரடியாக பிஜேபியிடம் போய் சேர்ந்து இன்றைக்கு மத்திய அமைச்சராக அவர் ஆவதற்கான ஒரு சதி திட்டத்தில், ஒரு சூழ்ச்சியில் அவர் இருந்தார் என்பதை எங்கள் தலைவர் புரிந்து கொண்டார். எங்களுக்கெல்லாம் தெரியும். பிஜேபி போய் சேருவார் நிச்சயமா. அவருக்கு என்னங்க, அவருக்கு என்ன கொள்கை கோட்பாடு என்ன, அவருக்கு என்னன்னு கேட்கிறேன். அவரு ஒரு வியாபாரி இல்லையா? லாபம் தானே நோக்கம். நிச்சயம். இப்ப 100% சொல்றேன். ஒருவேளை அவருக்கு வந்து விசிகாவில் சீட்டு கிடைச்சி அவர் வெற்றி பெற்றிருந்தா இந்நேரம் பிஜேபி மந்திரியா இருந்திருப்பார். விசிகாவுக்கு துரோகம் இழைத்து விட்டு சென்றிருப்பார். இவருடைய உண்மை தன்மையை புரிந்து கொண்டார். எப்படி வந்து அதுதான் நான் சொல்றேன். இவருடைய உண்மை நிலையை, முகத்திரையை தெரிந்து கொண்டதால் தலைவர் அவருக்கு சீட்டு இல்லை என்றே முடிவு செய்திருந்தார். இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். எங்கள் தலைவர் முக்கியமான சில பத்திரிகையாளர்களிடத்தில், அவருக்கு நெருக்கமான அவருடைய எங்கள் கட்சியின் நலன் விரும்பிகளிடத்தில் அவர் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். அப்படியே எனக்கு 3வது கிடைச்சாலும் ஆதவ அர்ஜுனாவுக்கு சீட்டு இல்லை, ஆதவ அர்ஜுனா குறித்து எனக்கு தெரியும், அவர் இந்த பிம்பத்தை உருவாக்குறாரு எனக்கு தெரியும் என்று பகிர்ந்து. இதெல்லாம் சொல்லக்கூடாது. எங்கள் தலைவரே நிரடலாக ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த அயோக்கியத்தனத்தை, ஆதவ அர்ஜுனோட அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் இதை வந்து சொல்றேன். இன்னொரு செய்தியை சொல்றேன். இன்னொரு செய்தி என்னன்னா, இவருக்கு பிஜேபி கிட்ட லாபி இருக்கு என்பதற்கு நான் ஒரு சான்று சொல்றேன். என்னன்னா, இவரு ஜெய்ஷா அமித்ஷா மகனோடு மிகுந்த நெருக்கமான நட்பு கொண்டவர். அது மட்டுமல்ல, அந்த நட்பின் அடிப்படை தான் இன்னைக்கு அகில இந்திய வந்து கூடை பந்தாட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறார். எப்படி வெற்றி பெற்றாரு? அதுக்கு அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா கூட இருக்கிற நட்பு தான் காரணம். இவர்கள் பிஜேபியோடு கள்ள கூட்டு வைத்திருப்பவர்கள். இன்றைக்கு விஜய்க்கும் இவர் ஆபத்தானவர் தான். சரிதானா? இவர் நாளைக்கு எந்த பதவிக்கு வந்தாலும் விஜய்க்கு ஆபத்து, தாவேவுக்கு ஆபத்து. விஜயே எச்சரிக்கையா இருக்கணும். விஜய் எந்த அடிப்படையில வந்து களத்துக்கு வந்தாருங்கிறது வேறு கேள்விக்குறியா இருக்கு. சரிதானா? அதுக்கு பின்புலமா பிஜேபி இருக்குமா? நான் இன்னொன்னு கேட்கிறேன். இப்போ அவருடைய உண்மைத்தன்மையை தலைவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா? இது எல்லாமே வந்து அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து கொடுக்குற வரைக்கும் தெரியாதா? அதுக்கப்புறம் நிச்சயமா தெரியாது. அது வரையும் தலைவர் வந்து அவரை ஒரு யதார்த்தமா, ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசியல் ஆர்வம் கொண்டு ஒரு நபரா பார்த்தாரு. அவர்கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து கட்சிக்கு பயன்படுத்துறதா உறுதி கொடுத்தாரு. தேர்தல் அடிப்படையில் இந்த கட்சியை வந்து வலுப்படுத்துவதாக அவர் உறுதி கொடுத்தாரு. இதெல்லாம் ஒரு தலைவர் மீது உண்மையிலே விசுவாசம் இருக்கிறதாகவும், படிக்கும்போது இருந்து தலைவரை விரும்புறதாகவும், படிக்கும்போதே தலைவர் பேச்சை போய் அந்த கூட்டங்களுக்கு போய் நேரடியாக கேட்டதாகவும், அம்பேத்கர் மீது வந்து காந்தியின் மீது மிகப்பெரிய பற்று வச்சிருக்கிறதா இப்படியான டைலாக் விட்டார். புதுக்கோட்டை வேங்க இதை வந்து அவர் வந்து தலைவர் வந்து
நம்பினார் ஆரம்பத்துல. ஆஹா. ஆனா போக போக இவருடைய உண்மை நிலை தெரிந்து விட்டது. புதுக்கோட்டை வேங்கவயல் நம்ம தெரியும். அந்த வேங்கவயலுக்கு வந்து இவர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து நிர்பந்தம் வந்து படுத்துனாங்க. இவர் வந்து அங்கே போகிற ஐடியா இருந்துச்சு, ஆனால் போகாமல் தடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாரு. அந்த மக்கள்லாம் என் வீட்டு தான் வந்து லஞ்ச் சாப்பிட்டாங்க, அங்கே தலைவர்லாம் இருந்தாங்க, என் கூட தான் இருந்தாங்க, லஞ்ச்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பதிவு பண்ணுறாரு இல்லையா? இது என்ன சொல்றதுக்காக இந்த மாதிரி பதிவு பண்ணுறாரு இவர்? இதுதாங்க மிக அற்பமான, மிக கேவலமான ஒரு நபர் ஆதவ அர்ஜுனா என்பதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டே உதாரணம். காரணம் என்ன? இவருக்கு வேங்கவயல் மக்களை எப்படி தெரியும்? இவர் எப்போ வேங்கவயலுக்கு இவர் எப்போ போனாரு? இவர் போயிருக்காரா? இவர் போலையா? இல்லையே. இவர் எங்க போனாரு? நான் தலைவர் கூட போனேன்னு சொல்றாரு. இவர் எங்க தலைவர் கூட போனார்? தலைவர் தான் போனாரு. தலைவர் போனது எப்போ போனாரு இவர் கேட்டா, இவர் ஏன் கூட போனா ஏன் அப்படி கேட்க போறாரு? பிரஸ் மீட்ல பொய்யா சொல்லுவாங்கண்ணா. 100% இவருக்கெல்லாம் என்னங்க இருக்கு? ஏங்க நான் என்ன கேட்குறேன், ஏன் இவர் கேட்ட கேள்விக்கு ஏன் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் வேங்கவேலுக்கு செல்லவில்லை என்று கேட்கிறார். இவர் கூட வந்து தலைவர் போனது உறுதி. ஒருவேளை தலைவர் பின்னாடி இவர் போயிருந்தா இவர் ஏன் அந்த கேள்வி கேட்க போறாரு? நம்ம தானே கூட போனோம்னு தெரியாது அவருக்கு? போகல. அது மட்டும் இல்லை, தலைவரை சந்திக்க வர்றாங்க. முரளி ராஜாவாக இருக்கட்டும், கான்ஸ்டபிளாக இருக்கிற முரளி ராஜாவாக இருக்கட்டும், அந்த வேங்கவயல் மக்களாக இருக்கட்டும், தலைவர் தான் முதல்ல தலைவரை வந்து முரளி ராஜா சந்திக்க வரும்போது நான் தான் முரளி ராஜா கூட ஃபோன் பண்ணி பேசி அவர் என்னுடைய மூலமாகவும் வந்தாப்புல, அவர் என்னோட மூலமாக வந்திருக்கிறாரு. தலைவரை சந்திக்க வரும்போது இவர் வந்து அவங்கள சந்திக்கிறாரு. இவங்க தான் வேங்கவயல் மக்கள்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் நான் ஒரு வேளை லஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டு தலைவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. சரி சாப்பிட வைங்கன்னு சொல்லும்போது இவர் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. இது என்னமோ இவரை தேடிக்கிட்டு நேரடியாக போனதாகவும், எங்கள் தலைவரை விட்டுட்டு இவர் தான் அவங்களுக்கு எல்லாமும் ஆதரவாக இருந்ததாகவும், எவ்வளோ பெரிய ஹம்பக்கு. இன்னும் இதில் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாள் காலையில் வேங்கவேல் மக்கள் வந்து வேளச்சேரி அலுவலகத்தில் தலைவரை சந்திக்க காத்திருக்கிறாங்க. நான் தலைவர்கிட்ட மேலே உட்காந்துருக்கேன். அப்போ ஆதவ அர்ஜுனா மேலே வர்றாரு. மேலே வந்தவர், ஆனால் வேங்கவேல் மக்கள்லாம் வந்திருக்காங்கண்ணா அப்படின்னாரு. தெரியும்ப்பா, நான் சந்திக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆளுக்கு ஒரு 10,000 நான் கவரில் போட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னு எங்கள் தலைவர்கிட்ட கேட்குறாரு. அப்போவே எங்கள் தலைவர் சொன்னார், அது வேண்டாம், அது நான் பார்த்துக்கிறேன், இந்த செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு நான் சாட்சி, நேரடி சாட்சி. இல்லை, நான் இன்னொன்று நினைச்சிருந்தா நீ குடுன்னு சொல்லியிருக்க முடியாதா? இல்லை, இன்னொன்று நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். உங்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலர் இருக்கக்கூடிய நீலச்சந்திரகுமார், அவரை நான் பேட்டி எடுக்கும்பொழுது அவர் ஒரு சொன்னார், இந்த மாதிரி இந்த கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி இறந்து போனாங்க இல்லையா, அவங்கள பார்க்கறதுக்காக தலைவர் கூட இவங்கெல்லாம் போனதாகவும், நான் வந்து ஆளுக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20,000 10,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர். அதன் பிறகு வந்து தலைவர் வந்து எங்கப்பா நீ கொடுக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, இல்லை என்கிட்ட காசே இல்லை சொல்லிட்டு பொய் சொல்லிட்டாரு, கூட இந்த சாட்சி நான் தான் சொல்லிட்டு ஒரு சந்திரகுமாருமே பதிவு பண்ணாரு. நான் எதுக்காக இதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னா, பொதுவான ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ மாநாடு நடத்தினதுக்கு ஆதவ அர்ஜுனா தான் பணம் கொடுத்தாரு, இதுக்கு ஆதவ அர்ஜுனா தான் பணம் கொடுத்தாரு, கோடி கூட விசிகா கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு பொதுவாக வெளியே அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனால் ஒரு 10,000 20,000 கூட கொடுக்கல அப்படின்றது உண்மையான்னு கேட்குறேன். உண்மை சார். அவரெல்லாம் ₹1 எடுத்தாலும் செலவு பண்ண மாட்டார் சார். அவருக்கு செலவு பண்ணிக்குவார். அவர் வந்து அவங்க டீம் வச்சுருக்காங்கல்ல, அந்த டீமுக்கு வந்து செலவு பண்ணுறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணுவார். கட்சி நிகழ்ச்சிக்கு அவர் செலவு பண்ணது கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அது வெல்லும் ஜனநாயக மாநாடாக இருக்கலாம், அல்லது வந்து அந்த மது ஒழிப்பு மாநாடாக இருக்கலாம், அல்லது தேர்தல் முகவர் கூட்டம் ஒன்று போட்டோம்ல, இது எல்லாமே கட்சியினுடைய செலவு. இவரு தன் ஆட்களை கொண்டு வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் பார்த்துக்கிட்டாரு. அது அவரை ப்ரமோட் பண்றதுக்காக அவர் பண்ணிக்கிட்டது. அது இன்னும் ஒரு செய்தின்னு சொல்றேன் சார். இவர் திமுகவில் ஒரு காலம் இருந்தார். அது எத்தனை வருஷம் இருந்தாரோ அவருக்கு தெரியும். 1 வருஷம் 2 வருஷம் கொடுத்து இவர் யாராவது வெளில தெரியுமா? தெரியாது. இந்த உழைக்கும் மக்களை அமைப்பாக கொண்டிருக்கிற உழைக்கும் மக்களை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்நாளை இழந்து தியாகம் செய்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையை இழந்து அமைப்பாக திரட்டி வைத்து இதற்கு ஒரு ரெப்புடேஷன், இதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி, இந்த கட்சிக்கு ஒரு நன்மதிப்பை பெற்று வைத்திருப்பதை ஈஸியாக அதை தன்னுடைய ஃபெமிலியாரிட்டிக்கு பயன்படுத்திக்கிட்டது தான் ஆதவ அர்ஜுனா. 1000 கோடி வெளியில் கொடுத்துருந்தாலும் இவருக்கு இந்த ஃபெமிலியாரிட்டி கிடையாது. ஆனால் விசிகாவுக்கு வந்த பிறகு தான் இவர் யாருன்னே வெளி உலகத்துக்கு தெரியும். ₹1 செலவு இல்லாமல். இப்போ இந்த ஒரு நன்றி கூட இல்லாமல் அவர் எங்கள் தலைவர் மீது நீங்கள் திமுக விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க வந்து சமூக நீதி அரசு திமுக ஏன் சொல்றீங்க, சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. அவர் யார் சார் சொல்றதுக்கு? யார் சொன்ன? பிஜேபியை சொல்லணுமா, இல்ல விஜய் சொல்லணுமா? திமுக எதிராக நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, 2 நாள் கழிச்சு சமூக நீதி அரசு சொல்லிட்டு போறாங்க. சார், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அதாவது கொள்கை அடிப்படையில் நாங்கள் கூட்டணி சேர்ந்திருப்பதும், கொள்கை எதிரிகளை வீழ்த்துவதற்கு நாங்கள் ஓரணியில் நிற்பதும் வேறு. இங்கே இருக்கிற சாதிய பிரச்சனைகளை டீல் பண்ணுவதில் அரசை எதிர்ப்பது என்பது வேறு. ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக பார்க்கணும். நான் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
காங்கிரஸ் கட்சியை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் மிக தீவிரமாக எதிர்த்தார். காந்தியும் காங்கிரசும் தீண்டத்தகாதவர்களுக்கு செய்த துரோகங்கள் என்ன என்று ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் என்பது ஒரு எழியும் கூடாரம், அதற்குள் யாரும் செல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட அதே காங்கிரஸ் அமைச்சரவையில் தான் அமைச்சராக பொறுப்பேற்று, சட்ட அமைச்சராக பொறுப்பேற்று அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்து இன்றைக்கு கோடான கோடி இளைஞர்களும் கோடான கோடி கல்வியாளர்களும் உருவாகுவதற்கு, வேலைவாய்ப்பு பெறுவதற்கு, கல்வி உரிமை பெறுவதற்கு, சுயமரியாதை பெறுவதற்கு, வாழ்வாதாரம் பெறுவதற்கு, சமூக நீதி பெறுவதற்கு அந்த காங்கிரஸ் அரசில் அமைச்சராக இருந்ததா செஞ்சு கொடுத்தார். அப்போ காங்கிரசினுடைய கொள்கையை, கோட்பாட்டை, அதனுடைய மக்கள் விரோத செயலை எதிர்ப்பது என்பது வேறு. அதே சமயத்தில் மக்களுக்கு அதை பயன்படுத்திக் கொள்வது என்பது வேறு. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு விஷயம் வச்சுங்க, உடம்புல ஒரு சாதாரண கட்டி இருக்குது, அது சீல் வைக்கும், அதுக்கு ஆப்ரேஷன் தேவைதான். அந்த கட்டியை நாம் தாங்கி கொண்டு ஆப்ரேஷன் செய்வது என்பது வேறு. அதே சமயத்தில் புற்றுநோயை நாம் எதிர்ப்பது என்பது வேறு. புற்றுநோயை வரவிடாமல் தடுப்பது என்பது வேறு. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் புற்றுநோயை போன்றவர்கள், அது வந்துருச்சுன்னா நேரடியாக உயிரை குடிச்சிடும். ஏன்னா திமுகவில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற இந்த சாதி பிரச்சனை என்பதெல்லாம் நாம் எதிர்த்து போராடுறோம். அது எங்கே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறோம். நான் வேங்கவேல் விஷயத்தில் கூட இந்த அரசு துரோகம் செய்திருக்கிறது, இந்த தமிழ்நாடு காவல்துறை மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளியாக மாற்றியிருக்கிறது, அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம், இந்த 3 பேரையும் கைது செய்யக்கூடாது என்றெல்லாம் பேசுவது யாரை எதிர்த்து? அதே போல மது ஒழிப்பு மாநாடு போட்டது யாரை எதிர்த்து? இன்றைக்கு வேங்கவேலில் நாங்கள் போராட்டம் செய்திருப்பது யாரை எதிர்த்து கேட்டீங்கன்னா, அதான் சொல்ல வந்தேன். அதாவது திமுக பெரியாரை கொள்கை வழிகாட்டியாக கொண்டிருக்கிறது, அண்ணாவை, கலைஞரை கொள்கை வழிகாட்டியாக கொண்டிருக்கு. இவர்கள்லாம் திராவிட சித்தாந்தவாதிகள். திராவிடம் என்பது சமத்துவத்தை நோக்கியது, ஆதிக்கத்திற்கு எதிராக கொள்கையை கொண்ட கட்சி. இதுல சில சிக்கல்கள் இருக்கலாம், அது சிக்கல்கள் நீண்ட காலமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பியூரோக்ராட் மைண்ட் செட்டு ஒன்று இருக்கு, அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இது முதலமைச்சர் சொல்லி தான் இதை செய்கிறாங்களா அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் செய்கிறாங்க. ஆனால் முதலமைச்சருக்கு அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? இருக்கு. ஆனால் பியூரோக்ராட் மைண்ட் செட்டு ஒன்று இருக்கா? அது சாதி சார்ந்ததாக இருக்கிறதா? அது தலித்து மக்களுக்கு எதிராக இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதாவது என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு நான் இந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டாவே பதிவு பண்ண விரும்புகிறேன். அவரு இதெல்லாம் நடக்கணும்னு விரும்புறது கிடையாது. சாதி பிரச்சனை நடக்கணும் அல்லது இங்கே தலித்து மக்களுக்கு விரோதமாக செயல்கள் நடக்கணும் விரும்புறது கிடையாது. ஆனால் அப்படி நடப்பதில் அதிகாரிகள் சொல்வதை அவர் நம்புகிறார். அந்த பகுதியில் இருக்கிற திமுக கட்சிக்காரர்கள், அது அமைச்சர்கள் சொல்வதை உண்மை என்று நம்புகிறார். அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். திமுக அமைச்சர்களே சாதியவாதியில இருக்கிறது இல்லையா? அதை தான் சொல்றேன். நான் அதனால தான் கேட்டேன், பாமகன்ற ஒரு கட்சி ஜாதி கட்சினா எல்லா ஜாதி சங்க தலைவர்களும் திமுக இருக்காங்க சார். ஆமா இருக்கிறாங்க, அதான் கேட்கிறாங்க. இல்லைங்க சார், அது இருக்கிறாங்க. நான் தான் சொல்றேன், அது இல்லைன்னு நான் சொல்லல. திமுகவுக்கு மிக முக்கிய பொறுப்பாளர்களே சாதி அடிப்படையிலான கமெண்ட்டுகளை பாஸ் பண்றதை நம்ம பார்க்கிறோம். சரிதானா? அதை நாம கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். ஆனா அந்த கட்சி என்ன கொள்கை கொண்டிருக்கிறது? கட்சி சமூக நீதி கொள்கை கொண்டிருக்கிறது. அப்ப குறைந்தபட்சம் இந்த ஆட்சியில் நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் தலித்து மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அவர்களுக்கான நீதி கேட்டு போராடுவதும், நெருக்கடி கொடுப்பதும் நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்கள் கடமையை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா அதே சமயத்தில் இந்த கட்டிகளை அகற்றுவதற்கு நாங்கள், அதாவது சாதியை கட்டின்னு நான் ஒப்பிடலை, அது ஒரு புற்றுநோய் தான். ஆனாலும் இந்த கட்சியை சொல்கிறேன், இதில் கட்டிகள் இருக்கிறது, அதை அகற்றுவது என்பது வேறு. ஆனால் புற்றுநோயே கொள்கையாக கொண்ட, அதாவது சனாதனத்தையே கொள்கையாக கொண்ட, சாதி ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்துகிற பிஜேபி, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பதற்கு நாங்கள் இதில் கூட்டணியில் இருப்பதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆதவர்ஜுனா சொல்றாரு இல்லையா, சமூக நீதிக்கான கட்சி திமுக இல்லைன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க உடன்படுறீங்களா? நாங்கள் உடன்படல. அதாவது திமுக என்பது சமூக நீதிக்கான கட்சி தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சமூக நீதியை கொள்கையாக கொண்டிருக்கிறது, பெரியாரியத்தை கொள்கையாக கொண்டிருக்கிறது. சமூக நீதிக்காக பார்ப்பனியத்தை எதிர்த்து திமுக போராடி கொண்டிருக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆதவர்ஜுனா என்ன பெரிய அரசியல் ஞானியா? அவரு முதல்ல சார், அவருக்கு என்ன சார் கொள்கை? அவருக்கு என்ன விஜயை எந்த அடிப்படையில் அவர் ஏற்றுக்கிட்டு போயிருக்கிறாரு? நாளைக்கே சொல்கிறேன்ல, நாளைக்கு பிஜேபி அவருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா போயிடுவார் சார். பிஜேபி மந்திரி பதவி கொடுக்குறேன் நீ வான்னு சொன்னா விஜய்க்கு துரோகம் பண்ணுவாரா? 100% பண்ணுவார். எம்ப உள்ளே போயிட்டாங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் அந்த பொதுச் செயலாளர் ஆனந்தன், அவர் பேர் என்ன, புஷி ஆனந்தனுக்கு இப்போ என்ன பிரச்சனை வருது?
இவர் எங்கே போனாலும், அதாவது சார் திமுகவில் இருந்தார், ம். திமுகவில் அந்த முதலமைச்சர் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தினார். ம். வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் சபரீசன். சபரீசன் அவங்க மருமகன் முதலமைச்சர் மருமகன் சபரீசனுக்கு இடையில ஒரு ரிப்டை உருவாக்குனார், பகை உருவாக்குனார். அதனால தான் அவர் வெளில தூக்கி கடாசினாங்க. எங்ககிட்ட வந்தார். எங்ககிட்ட வந்தோடனே இப்போ முக்கிய பொறுப்பாளர்களுக்கு எதிராக வந்து நிறைய வேலைகளை செஞ்சார். ம். அங்கே வந்து அவருடைய ஜம்பம் எடுபடலை, அவருடைய சூழ்ச்சி அங்கே பலிக்கலை, ம். வெளியேறியிருக்காரு. இன்னைக்கு வந்து விஜய்கிட்ட போயிருக்காரு. விஜய்கிட்டையும் தான் எதிர்பார்த்தது நடக்கலைன்னா அங்கேருந்து வெளியேறுவார். ம். அதுக்கு பிஜேபி வந்து அவங்களுக்கு முகம் கொடுக்குறாங்க, அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அங்கேயும் போவார். அவருக்குன்னு ஒரு கொள்கை. நேற்று வரையும் தலித்தியா முதலமைச்சராகலன்னு கேட்டுருக்கிற இந்த ஆதவ அர்ஜுனா, தாவேக்கால இருக்கிற ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்குவோன்னு விஜய் அறிவிக்க சொல்லுங்களா பார்ப்போம். நீ அதுதான் உனக்கு கொள்கைன்னு சொன்னா, நீ மாறலன்னு சொன்னா. தலித்த எங்க கட்சியில இருக்கும்போது தலித்த முதலமைச்சர் ஆகணும், விஜய் கட்சியில போது விஜய் முதலமைச்சர் ஆகணும்னா அப்ப தலித் முதலமைச்சராக இந்த நாட்டில் வர வேண்டும் என்கிற அந்த நிலைத்த கொள்கை ஒன்றை இல்லைன்னு தானே அர்த்தம். இப்ப சொல்லு விஜய் கிட்ட போய் இந்த தாவேக்கால இருக்கிற ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று சொல்ல வை பார்ப்போம். அதுதானே நீ கொள்கையில உறுதியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இல்லைன்னா நீ சந்திரபோகாதன்னு அர்த்தம். இப்போ கடைந்தெடுத்த சந்திரபோவாதி, கடைந்தெடுத்த சுயநலவாதி, கடைந்தெடுத்த அதிகார வெறி பிடித்தவர் ஆதவ அர்ஜுனா. அவரு வந்து எங்க தலைவரை வந்து விமர்சிப்பதற்கோ குறை சொல்வதற்கோ பேசுவதற்கோ எந்த அருகதையும் எந்த தகுதியும் அவருக்கு கிடையாது என்பதை இந்த நேரத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன்.